ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டேன். அந்த கார் டிரைவிங் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு சுவாமி அவர்கள் சென்னை தான் வந்துட்டு இருக்காங்க, அவார்ட் ஃபங்க்ஷனில் ஜாயின் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவங்க அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கலையாம். இப்போ தான் எனக்குமே இந்த அப்டேட் கிடச்சிச்சு. ஸோ அதுக்காக தான் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் நம்ம மகாநதி ஃபேமிலி வந்து ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அது என்ன அவார்டு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாலே பெஸ்ட் சீரியலுக்கான அவார்டை தான் நம்ம மகாநதி வின் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி ஃபர்ஸ்ட் டைமாக சீரியல் ஹோல் ஃபேமிலியுமே சேர்ந்து இந்த அவார்டை வின் பண்ணி வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலுமே சுவாமி அவர்கள் இல்லாதது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் என்ன பண்றது, அவங்களுடைய சிச்சுவேஷன் அப்படியே அவங்க இப்போ சென்னையில் இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் அவங்களால வர முடியல. எனிவேஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மகாநதி சீரியலுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு, ஹோல் டீமுக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து ஆல்ரெடி நம்ம வீக்கா வந்து அவார்ட் வின் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து அதே பிளாட்ஃபார்ம்ல இப்போ ஒன்ஸ் அகைன் ஒரு சீரியலுக்கான அவார்டே வாங்கியிருக்காங்க. ஸோ இதை விட வேற என்ன வேணும். பட் இன்னும் அந்த அவார்ட் வின்னிங் பிக்சர்ஸ் எல்லாம் எதுவுமே ஷேர் ஆகல, லீக்கும் ஆகல. ஒன்ஸ் அதெல்லாம் ஷேர் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். ஷாதிகாவை தொடர்ந்து ருத்ரன் பிரவீன் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய நிவின், அவங்களுமே வந்து நன்றிகள் தெரிவிச்சிருக்காங்க. மகாநதி வந்து அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க, நன்றிகள் சொல்லிட்டு. நம்ம சார்பாகவும் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை